ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாதிகாதினால். இன்னைக்கு நம்ம முட்டைக்கோஸை வச்சு மொறுன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். கூடவே சிவப்பு பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சட்னி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 7-8 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் 7 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டு நல்லா வதங்கி வரணும். பூண்டு நல்லா வதங்கினதும் 4 மிளகாய், 2 காஷ்மீரி மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. அரைக்கும் போது உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா வதங்கினதும் ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுட்டு உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்சாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 200 கிராம் முட்டைக்கோஸ் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 பச்சை மிளகாய், கருவேப்பிலை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு நான் 1 டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் அழுத்தி கலந்து விட்டுக்கோங்க. அப்போதான் முட்டைக்கோஸ் வெங்காயத்துல இருந்து தண்ணி விடும். பாருங்க, தண்ணி சேர்க்காமலே தண்ணி விட்டுருக்கு. இப்போ இதோட 1/2 கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அரிசி மாவு சேர்க்கும் போது தான் நமக்கு ஸ்நாக்ஸ் நல்லா மொறுன்னு கிடைக்கும். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே தண்ணி சேர்க்காம கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவைப்பட்டா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இந்த அளவில் 2 முறை மட்டும்தான் தண்ணி சேர்த்தேன். பாருங்க, கரெக்டான பக்குவத்தில் வந்துடுச்சு. தண்ணி நிறைய சேர்த்தோம்னா எண்ணெய் குடிக்கும், மொறுன்னு இருக்காது. கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் செஞ்சுக்கலாம். வடையாகவும் போடலாம், இல்லை போண்டா மாதிரியும் போடலாம். இன்னைக்கு நான் இந்த ஷேப்பில் செஞ்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு எனக்கு 16 பீஸ் கிடைச்சது. 2 பாதியாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். போட்டதுமே உடனே திருப்பி விடாதீங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு திருப்பி விடுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா வெளியே கரிஞ்ச மாதிரி ஆகிடும், ஆனால் உள்ளே வெந்திருக்காது. அதனால மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் நல்லா வெந்து கலர் சேஞ்ச் ஆகி வரும். நல்லா ஃப்ரை ஆகிடும். இப்போ இந்த டைமில் நம்ம எடுத்து வேறு தட்டில் மாட்டிக்கலாம். செகண்ட் பேட்ச் போடுறதுக்கு முன்னாடி எண்ணெயில் இருக்க கசடெல்லாம் எடுத்துட்டு போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை.